வெல்கம் டு கேம் சேஞ்சர் டெலிவரி பாய்ஸ். இது 44வது நாளோட கேமு. அப்படியே கிளம்பிட்டு அப்படியே அம்மா மெஸ்ஸுக்கு போயாச்சு. 5 இட்லி ப்ளஸ் ஒரு 7 இட்லி வாங்கி நல்லா சாப்பிட்டாச்சு. சாம்பாரில் ஊற போட்டோடனே நல்லா இருந்துச்சு. அதனால் அப்படியே ஒரு சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கடுத்து ஆர்டருக்காண்டி வெயிட் பண்ணோம். ஆர்டரு இன்ஸ்டாமார்ட்டில் தான் ஆர்டர் போட்டிருந்தோம். சரி 2 போய் எடுக்க போயிருந்தோம். அது ஏர் ட்ரையர் மாதிரி இருந்துச்சு. அதையும் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து ஆர்டர் 1 பை 1ஆகவே போட்டுக்கிருந்தாங்க. அந்த ஆர்டர் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இடையில லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் சாப்பிட்றதுக்கு கரெக்டான இடம் சிக்க மாட்டேங்குது. எல்லா இடமும் பிரியாணியாக சிக்குது. சரி இன்றைக்கி மீல்ஸ் சாப்பிட பார்த்தோம்னா கரெக்டாக ஒரு இடம் கிடச்சிருந்துச்சி. அப்படியே ஒரு மீல்ஸை வாங்கி சாப்பிட்டு அதுக்கடுத்து ஆர்டருக்காண்டி வெயிட் பண்ணிக்கிருந்தோம். ஆர்டர் ஓரளவுக்கு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. 1 பை 1ஆகவும் அந்த ஆர்டர்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதுக்கடுத்து நண்பர்கள்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இந்த 50 நாள் இவ்வளோ எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி. அது என்னாலே அது ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு 2000 வருது, ஒரு நாளைக்கு 1500 வருது. பார்க்கலாம். அவங்க சொல்கிறது கன்ஃபார்மாக நடக்குமோ நடக்கான்னு தெரியாது. நடந்துச்சுனால் அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு தர மாதிரி சொல்லியிருந்தோம். அதில் ஒரு 3 சப்ஸ்கிரைபரும் 3 ஷேர் பண்ணணும். அது ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட் நாளில் ஒரு நம்பர் தரேன், அதில் ஷேர் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக அவங்களுக்கு தான் ஒரு சின்ன கிஃப்ட்டு தருவோம். பார்க்கலாமா யார் ஜெயிப்பாங்கன்னு பார்க்கலாம். அப்புறம் நைட்டுக்கு மேலே ஒரு ஆர்டர் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஏரியாவுக்குள்ளே போயிருந்தோம். மவுண்ட் ரோட் லைனில் செம்ம பாட்டு, லைட்டு, அந்த டிஜே, அப்புறமேலு குதிரை சவாரி இதெல்லாம் பார்த்துட்டு மிரண்டே போயிட்டேன். ஆனால் இஸ்லாமிய சமுதாயம் அவங்க ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடிக்கிருந்தாங்க. அது என்னான்னு நான் கேட்டேன். எனக்கு புரியல அது சொன்னது. யாராச்சும் இஸ்லாமிய சமுதாயத்தை நண்பர்கள் இருந்தீங்கன்னா அதில் என்னான்னு அதை கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். அதுக்கடுத்து நைட்டுக்கு மேலே ஒரு 2 தோசை ஒரு கலக்கி வாங்கி சாப்பிட்டு அப்படியே ரூமுக்கு கிளம்பியாச்சு. வர்றதுக்கு மணி 1:16 ஆயிடுச்சு. அப்படியே என்னோட கேம் முடிச்சிட்டோம். என்ன ஒரு உடம்பு தான் டயர்டாகவே இருக்குது, அது முடியல. சரி ஓகே, இன்னும் ஒரு 5 நாள் தான், 5, 6 நாள் தான் நான் முடிச்சிடலான்னு பார்த்துட்டேன். இன்னையோட ஏர்னிங்ஸ்னு பார்த்தோம்னா 2485 ரூபாய்க்கு ஓட்டியிருந்தோம். இதில் ஆஃப்லைன் டிப்ஸ்ன்னு பார்த்தாவே ஒரு 60 ரூபா கிடச்சிச்சு. எக்ஸ்பென்ஸ்ன்னு பார்த்தோம்னா 487 ரூபா ஆயிடுச்சு. அது கழிச்சது போக நம்ம கைக்கு கிடச்சது 2058 ரூபா ஆயிடுச்சு. ஓகே பார்க்கலாம். டைம் ஈஸ் ஈக்குவல் டு டயத்தை பயனுள்ளதாக யூஸ் பண்ணுவோம். யுவர் ரிஸ்க் யுவர் கிஃப்ட்.